எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இன்னைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஒரு எக்ஸலில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறது. அதுக்கு முன்னாடி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன, அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனுடைய யூஸ் என்ன. ஓகே, கண்டிஷனல், நான் ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இதுவாக இருந்ததுன்னா இதை இப்படி காமி, அதுதான் இதுவாக இருந்துச்சுன்னா இப்படி ஃபார்மேட் பண்ணு. தட் இஸ் கால்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், 10ன்னு இருந்துச்சுன்னா அதை நீ இந்த கலரில் காமி, ஃபார்மேட் பண்ணு. 20ன்னு இருந்ததுன்னா அதை நீ க்ரீன் கலரில் காமி. அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒரு செல்லை ஃபார்மேட் பண்ணுறது தான் வந்துட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். சரிங்களா? இப்போது அதை நான் உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறது, இது எப்போ யூஸ் ஆகும்னா, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை எனி கம்பெனியோ எனக்கு வந்துட்டு எதெல்லாம் ரொம்ப புவராக இருக்குது அதை நான் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் பார்க்கணும். ஓகே, எந்தெந்த ஏரியாலாம் ரெட்டில் இருக்குது, ஸோ எதெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி போடுறது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கு உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன். பிள்ளைகளோட ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளைகளோட டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஷீட்டில் நான் ஸ்டூடெண்ட் நேம் வச்சுருக்கேன். ஸ்டூடெண்ட்டோட நேம் ராமா, பிரபா, ரவி அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு தமிழில் எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க, இங்கிலீஷில் எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க, மேக்ஸில், சயின்ஸில், சோஷியல் சயின்ஸில் அவங்களோட கிரேட் என்ன, பாஸா ஃபெயிலா. இப்போ எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேட்டாவில் எனக்கு இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர் ஆர் ஒரு பிரின்சிபால் வந்துட்டு எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் இந்த கிளாஸில் ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படி டக்குன்னு எடுத்த உடனே அவருக்கு பார்க்கணும். இப்போ நீங்கள் அவர் ஒன்று ஒன்றா பார்க்கறத விட அதை நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்தீங்கன்னா பார்த்த உடனே ஒரு கேட்சியாக இருக்கும். உடனே டக்குன்னு யாரெல்லாம் வந்துட்டு ஃபெயில் ஆகிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ ஒரு பிரின்சிபாலோட ரெக்குயர்மெண்ட்டு. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி போடலாம். ஸோ இங்கே என்னோட கண்டிஷன் என்ன, எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் ஃபெயிலாக இருக்காங்களோ அவங்களையெல்லாம் ரெட்டில் காமி, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாஸில் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் க்ரீன் கலரில் காமி. இதுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட்டுங்க. இப்போது போகலாமா? இப்போ நம்ம எப்படி அதை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம இந்த காலத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வேலை இல்லை இங்கெல்லாம். ஓகேவா? வேணா நான் அதை அடுத்ததும் சொல்கிறேன். இப்போது எனக்கு இந்த கிரேட் காலத்தில் யாரெல்லாம் ஃபெயில் ஆகிருக்காங்களோ அவங்களையெல்லாம் ரெட் கலரில் காமி, யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்களையெல்லாம் க்ரீன் கலரில் காமிக்க போகிறேன். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எந்தெந்த செல்ஸ் எல்லாம் நம்ம பண்ண போகிறோமோ அந்த செல்ஸை எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹோம் மெனுக்கு போங்க. ஹோம் மெனுக்கு போனீங்கன்னா அங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே கீழே வந்துட்டு நியூ ரூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் இப்போ நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவையானதை என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த செகண்ட் ஆப்ஷன் ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டைன், விச் மீன்ஸ் எனக்கு இந்த செல்ஸில் என்னோட வேல்யூவை பேஸ் பண்ணி நான் ஃபார்மேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டைன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது அதை சூஸ் பண்ண உடனே இங்கே கீழே ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்களேன், எடிட் த ரூல் டிஸ்கிரிப்ஷன். அதில் போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் செல் வேல்யூ, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதாவது செல் வேல்யூவை சூஸ் பண்ணி தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு செல்லையும் நான் செக் பண்ண போகிறேன். ஃபெயிலாக இருந்ததுன்னா ரெட்டு, பாஸாக இருந்ததுன்னா க்ரீன். சரிங்களா? அப்போது செல் வேல்யூ இங்கே பாருங்கள் ஈக்குவல் டு, ஸோ இந்த ஈக்குவல்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா இப்போ நான் எழுத போகிறேன். ஈக்குவல் டு, இது ஒரு ஸ்ட்ரிங் இல்லைங்களா, அதாவது ஒரு டெக்ஸ்ட்டு, அதனால் இது வந்து ஸ்ட்ரிங்குன்றதுனால நான் என்ன சொல்கிறேன், டபுள் கோட்ஸில் கொடுங்க. ஓகே, பாஸ். இந்த செல்லில் பாஸுன்னு டபுள் கோட்ஸ். ஓகே, இந்த செல்லில் பாஸ்ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு அந்த செல்லை க்ரீன் கலரில் எனக்கு ஃபார்மேட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க, ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டைன் செல் வேல்யூ ஈக்குவல் டு பாஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் இங்கே ஃபார்மேட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் பாருங்கள் ஆப்ஷன், இந்த ஃபார்மேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபில் கலர், அந்த செல்லில் என்ன நான் கலர் ஃபில் பண்ண போகிறேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரீன் கலரை செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிட்டேனுங்களா? அடுத்தது ஃபாண்ட். ஃபாண்ட்டோட கலர் என்ன, ஃபாண்ட்டோட கலர் எனக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் கொடுக்குறேன். ஏன்னா க்ரீன் ஒயிட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் க்ரீனில் ஃபாண்ட் கலர் வந்துட்டு ஒயிட் கலரில் கொடுக்குறேன்.
ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே ப்ரிவ்யூ காமிக்குது பாருங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு செல்லில் ஃபார்மேட்டில் வரும். இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் ஒயிட் ஃபாண்ட்டில் உங்களுக்கு அந்த இது வரும். ஸோ அப்போ இதை ஓகே கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எல்லாமே பாஸ்ன்னு இருக்கிறது எல்லாம் க்ரீனுக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் எழுத போகிறேன். எனக்கு ஃபெயிலுன்றதுலாம் ரெட்டில் காமி. அப்போது திரும்ப ஹோம் போங்க, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க, திரும்ப அதே நியூ ரூல் கிளிக் பண்ணுங்க, திரும்ப அதே ஃபார்மேட் ஒன்லி செல் தட் கண்டைன்ஸ் செல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, திரும்ப எழுதுகிற ஃபார்முலா ஈக்குவல் டு, எனக்கு டபுள் கோட்ஸில் போடுங்க ஸ்ட்ரிங்குங்கிறதுனால ஃபெயில் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஃபார்மேட் பண்ணுறேன். ஃபார்மேட்டில் போயிட்டு எனக்கு ஃபில், அதாவது அந்த செல்லோட ஃபில் கலர் வந்து எனக்கு ரெட்டு வேணும். திரும்ப ஃபாண்ட் வரேன், ஃபாண்ட் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு திரும்ப எனக்கு ஃபாண்ட் கலர் இது இருக்குது பாருங்கள், கலர் இங்கே போயிட்டு ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறேன். இது உங்களோட இஷ்டம் தான். இது நல்லா இருக்குன்றதுனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். ஓகே கொடுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ப்ரிவ்யூ வருது பாருங்கள், இப்படி தான் உங்களுக்கு இருக்கும், ரெட் கலரில் ஒயிட் ஃபாண்ட்டில் வரும். ஓகே கொடுங்க. இங்கே பாருங்கள், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ பார்த்த உடனே ஒரு ஹெட் மாஸ்டரோ ஒரு பிரின்சிபாலுக்கு ஓகே 2 ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிருக்காங்க, யார் அந்த 2 ஸ்டூடெண்ட், ஒரு குயிக்காக அந்த ஃபார்மேட்டிங்கை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கோட யூஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட இந்த கமெண்ட்ஸ் செஷனில் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, 4 பேருக்கு யூஸ் ஆகட்டும். மேலும் மேலும் நான் இன்னும் பல வீடியோக்களை போடுறதெல்லாம் உங்களுடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் வரும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.